மார்ச் 2, 2024 வருஷம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பைக் ரைடரோட ஹெல்மெட்ல பொருத்தப்பட்ட கேமரால தான் இந்த ஒரு வெடி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நேஷனல் ஹைவேல பயங்கர ஃபாஸ்டா போகக்கூடிய இந்த நபருக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க செஞ்சிருக்கு. காரணம் வித்தியாசமா இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க அவருடைய பைக்குக்கு குறுக்க வந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல யாரோடைய பைக்ல வந்து விழுந்துட்டாங்கன்னு பயங்கரமா பயந்து போயிருக்கிறாரு. ஆனா அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. அதே சமயத்துல அவங்க மாயமான முறையில மறைஞ்சு போயிருக்காங்க. இதை நம்ம தூரத்துல இருந்து பாக்குறப்ப அந்த ஒரு இடத்துல ஒரு மனிதன் தான் வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த வீடியோல தெரிஞ்ச உருவத்தை பர்ஸ் பண்ணி ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதுல வித்தியாசமா ஒன்னு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் இது மனிதனோட அப்பியரன்ஸ்ல இருக்கே தவிர இது மனிதனே கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோல தெரிஞ்சது ஒரு மனிதனா இருந்தா இந்த நபர் வர வேகத்துக்கும் அவங்களும் பாத்தீங்கன்னா கவனிக்காம வந்திருந்தா இந்த ஒரு இடத்துல பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஆனா இதுல எந்த ஒரு அசம்பவிதமும் நடக்காம அந்த பைக்ல இருக்கக்கூடிய நபரும் சேஃபா போயிருக்கிறாரு. அதே சமயத்துல அந்த இடத்துல வரக்கூடியவங்களும் மாயமான முறையில மறைஞ்சு போயிருக்காங்க. கேஸ் மெக்கரகரங்க ஒரு நபரோட வீட்டுக்கு வெளியில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா செப்டம்பர் மாதம் 2023 வருஷம் 6ஆம் தேதி ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நைட்டு 11:55க்கு மேல தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இந்த வீடியோல என்னதான் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்குங்கிறத ஒரு கணம் நீங்களே கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சு பாருங்க. இதற்கு காரணம் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கு. இது கூடவே இந்த வீடியோட ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கேட்ல பாத்தீங்கன்னா அது தன்னாலவே ஊடுருவி வந்திருக்கு. அதே சமயத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய கார்லயும் ஊடுருவி வந்திருக்கு. சரி, இந்த உருவம் தூரத்துல தெரிஞ்சதுனால அரைகுறையா எது தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த கேமரா பொருத்தப்பட்ட வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய கேட்ல கூட இது நல்லாவே ஊடுருவி வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்த சில பேர் ஆரம்பத்திலேயே இது ஒரு நாய் இல்லனா ஒரு பூனையா இருக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை கண்டினியூஸா சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா கேஸ் மெக்ராகர்ங்கிற நபரோ இதை நேராவே பார்த்திருக்காரு. அதன் பிறகு சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கான ஃபுட்டேஜ் செக் பண்றப்பதான் இந்த ஒரு வீடியோவை சிக்கனதாவும் சொல்லியிருக்காரு. பொதுவாவே பிளாக் கலர் ஷாட் எல்லாம் கொஞ்சம் பெருசா மனிதனோட உருவத்துல இருந்து தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ரொம்பவே குட்டியா பிளாக் கலரா மூவ் ஆகக்கூடிய இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா சரியா தெரியல. மெசன்ட்ராங்கிற ஒரு பெண்ணோட வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தவங்க டோரை ரொம்ப நேரம் தட்டினதாவும், ஆனா டோரை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியில யாருமே இல்லன்னு பயங்கரமா பயந்து போயிருக்காங்க. இதே மாதிரி அவங்களோட வீட்டுல கண்டினியூஸா இந்த ஒரு சம்பவம் நடக்க செஞ்சிருக்கு. இதனாலவே அவங்களுடைய டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணி அதை பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த கேமரா பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி அவங்களுடைய டோரை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தட்டி இருக்காங்க. இந்த தடவை அவங்க டோரை ஓபன் பண்ணி பார்க்காம கேமரா ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஃபுட்டேஜ் செக் பண்றப்பதான் இந்த ஒரு காட்சி சிக்க செஞ்சிருக்கு. ஆனா இதுல ஆரம்பத்துல டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் ஷேடோ தான் மூவ் ஆயிட்டு போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த வீடியோட எண்ட்ல பாக்குறப்ப பிளாக் கலரா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷேடோ மூவ் ஆயிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. அதுலயும் அந்த ஷேடோ பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பெண்ணோட உருவத்துல இருந்திருக்கு. லைட்டோட வெளிச்சத்துல ஓரளவு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நல்லாவே தெரியுது. ஒருவேளை இந்த இடத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்டது ஒரு நார்மல் மனிதன் இருந்தா அந்த ஒரு இடத்துல அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா கருப்பு இடத்துல வித்தியாசமா போகக்கூடியது இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா அந்த வீட்டு ஓனருக்கே தெரியலங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பொதுவா அமானுஷியங்கள் சம்பந்தப்பட்ட எத்தனை வீடியோக்கள் மிட் நைட்ல இல்லனா இயர்லி மார்னிங் டைம்ல தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டு நம்ம பார்த்திருப்போம். ஆனா நைட்டு 10 மணிக்கு மேல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த காட்சி பார்க்குற எல்லாரையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. ஏன்னா 2022 மார்ச் மாதம் 19ஆம் தேதி தான் இந்த ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. காரணம் குதிரைகளையும் ஆடுகளையும் ஒரே கூட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு நபர் தங்களுடைய கால்நடை பாதுகாப்புக்காக அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காரு. பொதுவாவே திருட்டு சம்பவம் எதுவுமே நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு இடத்துல அவர் கேமராவை பிக்ஸ் பண்ண செஞ்சிருக்காரு. ஆனா இதுல அமானுஷியமா இருக்கக்கூடிய சில காட்சிகள் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோவை ஜூம் பண்ணி பாக்குறப்ப குட்டியா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை உடனே பார்த்தா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குதிரைகளும் பயங்கரமா பாய்ந்து போய் அந்த கேட்டை உடைச்சுக்கிட்டு வெளியில குதிச்சு. இப்படி இதுங்க பயந்து போற அளவுக்கு அந்த ஒரு இடத்துல என்னதான் பார்த்துச்சுங்கிறது தெரியல. ஆனா அந்த ஒரு இடத்துல பயந்து ஓடி இருக்கு. அதே சமயத்துல திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கு. ஜுவான் ரேண்டன்ங்கிற ஒரு நபரோட வீட்டுல பொருத்தப்பட்ட செக்யூரிட்டி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ரேண்டன்ங்கிற அந்த நபர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பசங்கள்ட்ட பயங்கரமா ஃபன் பண்ணி விளையாண்டுகிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு சமயத்துல தன்னுடைய சின்ன பையனை பயங்கரமா கலைச்சு அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்படி ஃபன்னா எடுக்கப்பட்ட இந்த வீடியோல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய 2 உருவங்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோட ஆரம்பத்துல பார்த்தா ஃப்ளையிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேடோ தான் மூவ் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கு. இது கூடவே வித்தியாசமா பிளாக் கலரா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல கிராஸ் ஆகி போயிருக்காங்க.
ரேண்டனுங்கிற அந்த நபரும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஏன்னா அவருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா அவரும் அவருடைய பசங்களை தவிர வேற யாருமே இல்லங்கிறதையும், அவங்களுடைய ஒய்ஃப் வெளியூர் போயிட்டு இன்னமும் வீடு திரும்பவே இல்லங்கிறதையும் சொல்லியிருக்காரு. தாங்கள் இப்படி ஃபன் பண்ணக்கூடிய வீடியோவை ஃபேமிலி குரூப்ல அனுப்புறதுக்காக அந்த ஃபுட்டேஜ் தேடுறப்பதான் இந்த ஒரு வீடியோ சிக்கினதாவும் சொல்லியிருக்காங்க. அப்போதைக்கு இந்த ஃபுட்டேஜ் பார்த்த அப்பா மகன் எல்லாருமே பயங்கரமா பயந்து போயிருக்காங்க. விளையாட்டா தேடி போய் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஹாரர் வீடியோ மாறி இருக்கு. ஆனா இந்த வீடியோ தெரிஞ்ச அந்த உருவமோ அந்த பெண்ணும் யாருங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியலங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. 2018 வருஷம் ஜூன் மாதம் இந்தோனேஷியால 45 வயதான ஃபரீடாங்கிற ஒரு பெண் பாத்தீங்கன்னா காணா போயிருக்காங்க. 4 பிள்ளைகளுக்கு அம்மாவா இருக்கக்கூடிய அந்த பெண் பாத்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதா சொல்லி வீட்டை விட்டு கிளம்பிருக்காங்க. இப்படி கடைசியா சொல்லிட்டு போன அந்த பெண் பாத்தீங்கன்னா அன்றைய நாள் வரைக்கும் வீடு திரும்பவே இல்ல. சந்தேகம் அடைஞ்ச இந்த பெண்ணுடைய ஹஸ்பண்டான நோனிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் போவாத இடங்களும் இல்ல, தேடாத இடங்களும் இல்ல. ஆனா இதுல எல்லாருமே ஆச்சரியப்பட விதமா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான காடு இருந்திருக்கு. ஏன்னா கிராமப்புறங்கள்ல அடர்ந்த காடு பகுதியான இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடிய அந்த பெண் காட்டுல மர்மமான முறையில காணா போனது அந்த ஊர் மக்களை பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. இந்தோனேஷிய மக்கள்னால அமானுஷத்தினால பாதிக்கப்பட்டதுனால தான் அந்த பெண் பாத்தீங்கன்னா காணா போயிருக்காங்கிறத நிறைய பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல ரொம்பவே ஆச்சரியப்படும் விதமா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டுல பாத்தீங்கன்னா 20 அடி இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாம்பு நகர முடியாம அதே இடத்துல ரொம்ப நேரமா கடந்திருக்கு. அதே சமயத்துல ஏதோ ஒண்ணு விழுங்கிட்டு நகர முடியாம கடந்த இந்த பாம்பை பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம் கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்காங்க. ரெஸ்கியூ டீமோ இந்த பாம்போட வயிற்றை கிழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஃபெரிடாங்கிற அந்த 45 வயதான பெண் அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த பெண் காணா போய் கிட்டத்தட்ட வார கணக்குல ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. கனடால இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல ஒரு குக் மாஸ்டர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அன்னைக்கே பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த குக்கு வெளியில போயிருக்காரு. ஆனா இவர் வெளியில நடக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கிச்சன்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டதாவும், கண்டினியூஸா தவாவையும் ஒரு கரண்டியும் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நேரம் தேய்க்கிற சத்தம் கேட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓடி வந்து என்னங்கிறத பாத்துருக்காரு. இந்த ஒரு சமயத்துல அந்த தவாவும் அந்த கரண்டியும் ஆட்டோமேட்டிக்கா இயங்கிருக்கு. இதை பாக்குறதுக்கு அப்படியே கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தங்க ஒரு கையில தவாவை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில அந்த கரண்டியை வச்சு தேய்க்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு சம்பவம் நைட் டைம்ல தான் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல நடக்க செஞ்சிருக்கு. இதற்கு மேல இந்த இடத்துல இந்த சேஃப்லன்னு சொல்லிட்டு உடனடியா அந்த நபர் அந்த ஒரு இடத்துல இருந்து கிளம்பியிருக்காரு. மறுநாள் தான் ரெக்கார்ட் செஞ்ச வீடியோவை தான் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் அதே சமயத்துல அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்டையும் காட்ட செஞ்சிருக்காரு. ரெண்டாயிரத்தி 24 ஜூன் மாதம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால வசிக்கக்கூடிய பெக்கி டிங்கிற ஒரு பெண் பாத்தீங்கன்னா எதர்ச்சியா மழை டைம்ல விண்டோ வழியில வெளியில பார்த்திருக்காங்க. அப்போதைக்கு கொட்டுற அந்த மழை நேரத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு ரொம்ப நேரமா வானத்துல பறந்துகிட்டே நின்று இருக்கு. இத பாக்குறதுக்கு இது ஒரு பறவை மாதிரி இல்ல. ஏன்னா எந்த ஒரு பறவையும் ரொம்ப நேரத்துக்கு வானத்துல ஒரு இடத்துல பறக்கிறதுக்கு சான்சஸும் கிடையாது. ஆனா பறவையை தவிர வேற என்ன ரொம்ப நேரமா ஒரு இடத்துல பறக்க முடியுங்கிறத நிறைய பேர் கிக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா இது பறவையே இல்லைன்னா என்னதான் இந்த ஒரு இடத்துல பறக்குதுன்னு சொல்லி கண்டினியூஸா ஆச்சரியத்தோட தான் அந்த பெண் வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. வித்தியாசமா தெரியக்கூடிய இந்த உருவம் பாத்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆகுதே தவிர அது மாயமான முறையில மறைஞ்சு போகல. வீடியோ எடுக்கக்கூடிய இந்த பெண்ணும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த வியூவர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விண்டோல பாத்தீங்கன்னா மழை தண்ணி பட்டிருக்கலாம், அந்த மழை தண்ணி தான் பாக்குறதுக்கு இந்த இடத்துல வித்தியாசமா தெரிஞ்சிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தியரியை வச்சு பாக்குறப்ப இது ஓரளவு உண்மைங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மழை துளி விண்டோல பட்டுச்சுன்னா அது கீழே இறங்குமே தவிர மேல போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. இது மட்டும் இல்லாம வானத்துல பறந்த அது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வானத்திலே நிற்க செஞ்சிருக்கு. இந்த படியில 3 பெண்கள் ஏதோ ஒரு இடத்துல ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா காட்டுப்பகுதியா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இவங்க என்ன காரணத்துக்காக வந்தாங்கிறது தெரியல. ஆனா 3 பேர் சேர்ந்து ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டில ஈடுபட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா தண்ணியில விழுந்திருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே சகஜமான முறையில இருக்குன்னு சொல்லி தானே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த வீடியோவை நீங்களே கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதுல முகமே இல்லாத ஏதோ ஒரு தலை பாத்தீங்கன்னா மேல வந்திருக்கு. அதுலயே இந்த 3 பெண்களும் தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு முகம் வெளியிலேயே தெரிய செஞ்சிருக்கு. இந்த தண்ணியில இந்த 3 பேரை தவிர வேற யாருமே இல்லங்கிறது நல்லாவே தெரியுது. அதே சமயத்துல அந்த இடத்துல வெளிவந்தது ஒரு பெண்ணா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய முகம் இந்த ஒரு இடத்துல கிளியராவே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை எத்தனை முறை வச்சு பார்த்தாலும் அந்த இடத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்டது என்னங்கிறது தெரியல. ஆனா யதார்த்தமா ரீல்ஸ் எடுக்க போய் பட்ட பகலையே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்னையும் சேர்த்து தான் வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனா ஃபேஸே இல்லாம வெளியே தெரியக்கூடிய இந்த தலை மனிதனோட தலையா இருக்காதுங்கிறதும் நல்லாவே தெரியுது.
நீங்க பாக்குற இந்த வீடியோ சார்லஸ் பெத்தல்ங்கிற ஒரு நபரோட டோர்பெல் கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் அவருடைய டோர்ல கேமராவை ஃபிக்ஸ் பண்ண செஞ்சிருக்காரு. ஆனா இதுல பாக்குறதுக்கு அப்படியே ஸ்ட்ரேஞ்சா வியர்டா இருக்கக்கூடிய ஒரு பெண் பாத்தீங்கன்னா அவருடைய டோர்ல ஏதோ ஒன்னு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது கூடவே அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீயா எடுத்து அந்த டோர்ல இன்செர்ட் பண்ற மாதிரி தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா அவங்க எதர்ச்சியா காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு முறை மட்டும் காலிங் பெல் அடிக்கப்பட்டதால அந்த நபரும் பாத்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியப்பட்டு டோருக்கு பக்கத்துல வந்து உடனடியா டோரை ஓபன் பண்ணாம டோர்ல இருக்கக்கூடிய லென்ஸ் வழியில வெளியில யார்தான் இருக்காங்கிறத பாத்துருக்காரு. அப்போதைக்கு இந்த பெண் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே இந்த வீட்டு ஓனர் பாத்தீங்கன்னா அது நேராவே பாத்துருக்காரு. ஆனா சார்லஸ் பெத்தல்ங்கிற அந்த நபரோ போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸையும் வர சொல்லியிருக்காரு. கரெக்டா போலீஸ் வரக்கூடிய நேரத்துல இந்த பெண் அந்த ஒரு இடத்துல இருந்து போயிருக்காங்க. போலீஸோ பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இதை எதையுமே நம்பல. ஆனா ரெக்கார்ட்ஸ் பட்ட ஃபுட்டேஜை காட்டுறப்பதான் அவங்களே பாத்தீங்கன்னா இது உண்மைன்னு நம்பி இருக்காங்க.